தள்ளிப்போ 500 ரூபாய் கடனுக்கு வாங்கி போட்டு போறாரா? காரியம் முடிஞ்சவன கூட கிழிச்சு போங்க. அவங்க கைவில எல்லாம் போறாங்களா பத்தியா? முடிஞ்சா என் வேட்டில கூட கிழிச்சு போறா. போடா நடையா இது நடையா அப்படியே திரும்புறாசா. ஆகா நல்லா இருக்கா? என்ன டாப்பா இருக்கு தெரியுமா? பாண்டிய அப்புறம் ஒரு நிமிஷம் உள்ள போயிட்டு திருப்பி நீ வெளியே வர்றப்ப ஒரு வெற்றி பாண்டியனா தான் வரணும். ஓகே சரி. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணலாமா? இதுதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கார்த்திகாவோட நம்ம ஜமாய்க்கிற இடமா? அவ்வளோ பெரிய கட்டிலு. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டா போதும். கதா இருக்கு. இது என்னது? 1 2 3 அமுக்கு. ஏன் மாமா இப்படி கண்ட ட்ரெஸ்ல போட்டு வந்து பயமுறுத்துறீங்க? கண்ட ட்ரெஸ்ஸா? இதெல்லாம் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஆச்சே. இது பாரு என் சட்டைய. கண்ட பாரு. பாரு. அதுக்குள்ள பாரு. மாமா முதல்ல இங்க இருந்து வெளிய போங்க. அப்பா வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். போங்க மாமா. வரட்டுமே. எனக்கு என்ன பயமா? செத்து போச்சு. அவங்க வரதுக்கு முன்னாடி புலி மேல உட்கார்ந்து. என்ன அது சத்தம்? அது வந்து என் பேண்ட் புலிக்கு வயிறு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான். அவர் வேணா வரட்டுமே. அவர்கிட்டயே பொண்ணு கேட்டு கல்யாணத்தை வச்சுக்கலாம். யாரோட கல்யாணம்? என்ன நீ இப்படி கேட்ட? என்ன நீ இப்படி கேட்ட? நம்ம கல்யாணத்தை தான். மாமா நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எண்ணம் என் மனசுல கொஞ்சம் கூட கிடையாது. இந்த பொண்ணுங்களே இப்படிதான். மனசுக்குள்ள கொள்ள ஆசை இருக்கும். ஆனா நேருக்கு நேர் சொல்ல முடியாது. முகத்தை பார்த்து அப்படித்தானே? நான் வேணா முகத்தை திருப்பிக்கிறேன். இப்போ சொல்லு. இப்ப சொல்லு. என்ன கட்டிக்குவல? என்ன மாமா பைத்தியக்காரத்தனமா பேசுற? உன்னை நான் எப்படி கட்டிக்க முடியும்? ஏன் கார்த்திகா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவன் எப்படி நம்மளை வச்சு காப்பாத்துவான்னு யோசிக்கிறியா? இல்ல இவனை உன் புருஷன்னு எல்லாருக்கும் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இருக்கா? நான் வேணா படிக்காதவனா இருக்கலாம். ஆனா படிச்சவன் மனசு கோணாம பாத்துக்குவேன். இவ்வளவு ஏன் ஊர்ல திருவிழான்னா ஊரே கூடி இருக்கும். முகத்தை பார்த்த பிறகு தானே எனக்கு பாட்டே வரும். மாமா உன்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் பாட்டுதான். அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இல்ல பாட்டே தான் வாழ்க்கை ஆயிடுமா? மாமா நானும் ஒரு பொண்ணுதான். எனக்கும் சில ஆசைகள் இருக்கு. என்னை கட்டிக்க போறவர் எப்படி இருக்கணும்னு நானும் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு புருஷனா வரப்போறவரே அழகானவரா, என்னை விட ரொம்ப படிச்சவரா, முக்கியமா நாகரீகம் அட்ரஸ் பண்ண தெரிஞ்சவரா இருக்கணும். அந்த கற்பனையில வரவரே நிச்சயமா நீ இல்ல. அப்பா அவரை நேரமாச்சு. முதல்ல நீ வெளியே போ. அவளா சொன்னால் இருக்காது. எப்பா இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்டியா? அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. எப்பா அப்படியா சொன்னா? அவதான் அப்படி சொன்னான்னு சொல்லிட்டே இருக்கல. இப்ப என்ன மாத்தி சொல்றியா? இல்ல அவளா அப்படி சொன்னான்னு கேட்டேன். விட்டுரு. ஆமா நீ என்ன சொன்ன? அதையும் நான் எப்படி தடவை சொல்லிட்டேன். ஆமா சவால் விட்டு சொன்னேன்ல. நீ கவலைப்படாத பாண்டி. இந்த பாண்டிக்கு பாவாடைன்னு ஒருத்தர் நான் இருக்கேன். எதுக்கு? கண்ணனுக்கு கவச குண்டல மாதிரி, அர்ஜுனுக்கு கர்ண மாதிரி, பகவத்துக்கு சீத மாதிரி, கீத மாதிரி, உனக்கு நான் தளபதி மாதிரி.
நாளைக்கே கிளம்பி ஊரா போய் நாயா குலைச்சு உனக்கு பொண்ணு தர ஆரம்பிச்சிடுறேன். ஆஹா, 10 ரூபா காசுக்கு 80 ரூபா செருப்ப பிய்யின்னு பிச்சாலே இப்ப 500 ரூபாய்க்கு எதை மடியில கட்டிட்டு வர்றாளோ. அப்படி சொல்லு பாவாட. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் யாரும் ஒண்ணு அசைக்க முடியாது. அப்படியே அந்த பொண்ண பாவாட கூத்துட்டானே. பள்ளியம்மா என்ன பாண்டி, நாளையோட ஒரு வாரம் ஆகுது. வட்டி பணம் ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு தானே ஞாபகம் இருக்கு. குடுத்துருவேல? குடுத்துருவேன். இதை கழட்டா வட்டிக்கு பதிலா? வட்டிக்கு பதிலா இதை வச்சு நான் என்ன பண்றது? ஏன் உன் புருஷன் தான் இருக்கான்ல மன்மத குஞ்சு, அவனுக்கு போட்டு அளவு பார்க்க வேண்டியதானே? வாங்கின செருப்படி பத்தாதா பாண்டி? நாளைக்கு வட்டி பணம் வரல, வீட்டுல சோறாக்குறதுக்கு ஒரு பாத்திரம் மண்டா இருக்காது. ஜாக்கிரதை. வள்ளிமா வேண்டாம் வள்ளிமா, எப்படியாவது உன் பணத்தை திருப்பி கொடுத்துடுற. இந்த பாரு சிவகாமி, பழகுற பழக்க வழக்க வேற, வரவு செலவு கணக்கு வேற. பணத்தை கொடுத்துட்டு பாத்திரத்தை மூட்டுக்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் அள்ளிட்டு வந்து சேருங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இத்தனை வருஷமா அரை வயிறோ கால் வயிறோ கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்த, யார்கிட்டயும் கை நீட்டி 5 பைசா வாங்கினதில்ல. இப்ப நீ கடை வாங்கிட்டு ஊர் ஜனங்க முன்னால அவமானப்பட வச்சிட்டியே. போடா, என் முகத்திலேயே முழிக்காத, போயிடு. நம்ம அதான் மன்னிச்சிருன்னு சொன்னேன்ல. என்ன மன்னிச்சிருமா. நான் பண்ண தப்பு உனக்கு தெரிஞ்சா உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் எனக்கு தெரியும். அதை என்னால தாங்கிக்க முடியாது. நான் வாங்கின கடனை நானே சம்பாதிச்சு அடைக்கணும், அதுதான் சரி. என் அறிவுக்கும் தகுதிக்கும் இந்த சின்ன ஊர்ல வேலை கிடைக்காது. அதனால நான் பட்டணம் போறேன். அது மட்டும் இல்ல, நீ சொல்லியும் கேட்காம மாமன் மகள் கிட்ட போய் அவமானப்பட்டுட்ட. நான் ஊர்ல இருந்து வரும்போது 600 ரூபாய் சம்பாதிச்சு ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரேன். சத்தியம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. எங்க காலை காணோம்? ஓ, இங்க இருக்கா? பாண்டி, பாண்டி, என்னங்க என் பையன் பாண்டிய பாத்தீங்களா? இல்லையம்மா. இல்லையா? எங்க போனாலே தெரியலையே. என்னம்மா? காலையில இருந்து பாண்டிய காணோம். என்னது? பாண்டிய காணாமா? என்னடா மேல பாக்குற? ஐயோ, அது இல்லம்மா. என்னாச்சு? பாண்டி எங்க போயிருப்பான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வரும்போது பாண்டியோட வரேன். வீட்டுக்கு போங்க, தைரியமா போங்கம்மா. சரி. முருகா முருகா. ஏ பாண்டியா, எங்கடா போல பழைய பாண்டியா? அறிவுல உனக்கு சாமி கூட தெரியல. போற அப்படி. பாண்டியா காணாமல? அதான் சொன்னோட கிளம்பிடும்ல. பாண்டியா கல்ல இருக்கா? ஐயா பாண்டியா, டே பெத்தனாய பருவிக்க விட்டு எங்கடா போல பாசம் உள்ள பாண்டியா? டே இந்த பாவாட பாண்டியா நோண்டியானு மந்திரம் போட்டு பாண்டி தடவை பாட்டுக்கால. ஏப்பா, ரேஸ் திருவனந்தபுரத்துல இருந்து கோவா வரைக்கும் தானே? யா. இங்க ஏன் வேகமா ஓட்டுற? ஃபாஸ்டா ஓட்டும் போது தான் ஹாப்பியா இருக்கேன். சரி, இங்க எதுக்கு நிறுத்தின? வரும்போது ஒரு பியூட்டிஃபுல் ரிவர் பார்த்தோம்ல. ஆமா. அங்க போய் எல்லாரும் குளிக்க போறோம். ஐயோ, அதுல பாம்பு இருக்கும், முதல்ல இருக்கும். என்ன விட்டுருப்பா, நான் வரல. நீ? எனக்கு தண்ணியில கண்டோம். எனக்கு நீச்சல் தெரியாதுப்பா. ஓகே, தனியா போறேன். அது வரைக்கும் நாங்க கிளீன் த கார். தென்பாண்டி சீமையிலே நீரோடும் ஓடையிலே
சிங்கம் போல வந்தவனே எங்கே சென்றாயோ, எங்கே சென்றாயோ? ஆஹா, என்ன அழகான ஆறு, என்ன அழகான ஆறு. இந்த ஆத்துல இந்த ஊருக்காரன் ஒரு மனுஷன் குளிக்க முடியுதா, ஒரு மாடு குளிக்க முடியுதா? சிங்கப்பூர்காரன் தேவையில்லாம இந்த ஆத்துல செத்து அவன் ஆவி லோ 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 நாயா அலையுது. பாண்டி இங்க எங்க வர போறா? என்னது இங்கிலீஷ் பாட்டு கேக்குது? சிங்கப்பூர் ஆவி கிளம்பிருச்சா? When I was young, my father said, "Son, I have something to say." What did he have to say? பாண்டி பாண்டி ஏப்பா பாண்டி ஏப்பா Son, I என்னப்பா have இங்க வந்து குடிச்சிட்டு இருக்க? something to... When I was அட young, ஏப்பா நான் ஒண்ணு கூட்டா நீ பின்னால திரும்பி பாக்குற, மேல வாப்பா. You talking to me? என்னப்பா சிங்கப்பூர்கார மாதிரி டச்சு புஷ்னு இங்கிலீஷ்ல பேசுற? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல தண்ணி விட்டு மேல வாப்பா. Are you mad? என்னது பைத்தியம்? பைத்தியமா? எனக்கா? உன்னை அம்மா தரிக்குதுப்பா. அம்மா? ஆமா அம்மா. யார் அம்மா? உங்க அம்மா. My mom is dead. செத்து போயாச்சு. பாவி, பெத்த தாயை உசுரோட வச்சுக்கிட்டு செத்து போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வாயில் அடிப்பா, வாயில் அடிப்பா. What is wrong with you, man? I come out, I'll take my gun and shoot you. பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு. ஐயோ ஐயோ, ஏ மூக்காண்டி முனியாண்டி மாயாண்டி பிச்சாண்டி வெறுமாண்டி எல்லா ஆண்டி ஓடியாங்கடா. இங்க பாண்டிக்கு சிங்கப்பூரா ஆவி பிடிச்சிருச்சு. ஐயோ என்னாச்சு? பாண்டிய சிங்கப்பூரா ஆவி பிடிச்சிருச்சுப்பா. ஐயோ இப்ப என்ன பண்றது? என்ன ஒண்ணா பண்றது? 4 பேரை வச்சுக்கிட்டு அப்படியே குண்டு கட்டியா தூக்குங்கடா. போற வழியில ஊரை பூரா திரட்டு, ஊரை பூரா திரட்டு. சிங்கப்பூர்கார ஊருக்குள்ள பூந்துட்டான். சிங்கப்பூர்கார Hey, go back. Go back. Go back. Hey, go down. Hey, I'll call my friends. Hey, get back. Hey, hey, leave me. Leave me alone. Hey. இந்தா நீ கொடுத்த பணம். உன்னாலதான் என் பையன் எங்க போனான்னு தெரியல. இனிமே நீ அவனுக்கு பணம் கொடுக்கற வேலையெல்லாம் வச்சுக்காத. சிங்கப்பூர் அவன் செத்தான்ல, அந்த இடத்துல போய் பாண்டி குடிச்சிருக்கான். அவன் ஆவி வந்து இவனை பிடிச்சிட்டு ஆட்டுது. ஐயோ ஆமா. என்னப்பா இது? ஏன்பா நீ அந்த இடத்துல எல்லாம் போய் குளிச்ச? Who is this lady? வீடியோல இருக்கு நேரமா அது? சிங்கப்பூர்ல இருக்கா? இந்த பொம்பளை யாரு? ஐயோ என்னையே யாருன்னு கேக்குறானே, என்னடா இது? ஆத்தா அவனா பேசுறான். அவன் உடம்புக்குள்ள பூந்திருக்கானே சிங்கப்பூர், அவன் பேசிட்டு திரியறான். Who is this Singapore? டேய் கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்ட சிங்கப்பூர் அடிச்சு மூச்சு பாத்தடி. பாத்தியாமா? அட பாவி டேய், என்னைய அடிக்கிற? ஏமா பாண்டி என்னைக்காவது நடிச்சுக்கானமா? Who the hell do you think you are, man? அம்மா அப்படியே அடிச்சாலும் அவன் ஒரு தடவை தான் அடிப்பா. இவன் ஓயாம அடிக்கிறான் பாத்தீங்களா? டேய் விடாதீங்கடா, அவனை சுத்துறா சுத்துறா. Hey, 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 don't you dare touch me. Leave me, leave me alone. Hey, leave me, you idiot. Just leave me alone. Hey, leave me. எங்க போனான்னு தெரியலையே. குளிக்கிறேன்னு வந்தவன எங்கேயுமே காணுமே. தேடுவோம் வா. Hey, leave me. அதெல்லாம் கொடுக்க மாட்டான். You know who I am? அப்படிப்பட்ட ஆள் யாருங்க இல்ல. முடியாது. நான் யார் தெரியுமா? யாரு? சிங்கப்பூர் தானே, தெரியுமே. என்ன என்ன விட்டுடு. முடியாதுப்பா. You won't leave me? முடியாது முடியாது, விட முடியாது. விட முடியாது. கோடாங்கி வந்துட்டாரு. கோடாங்கி கோடாங்கி வந்தாட்டா. வரட்டு அப்படியே பிரிக்க விடுறா. எங்கடா சாத்தான்? சாத்தான் எங்க? கோடாங்கி சாத்தானே நானா? என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறியா? ஐயோ ஓடுறியா? எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். ஐயோ போயிரு போயிரியா? போயிரு போயிரு போயிரு. எங்க ஓடி போற? போயிரு சொல்ற. நானா பேயி? இன்னும் 4 தடவை அடிச்சுனா எங்களுக்குள்ளேயே பேய் ஆயிரும்டா பாவி. பேய் பாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு, அவனை போய் அடி. இந்த மொழியை சொல்றதுக்கு என்ன? எனக்கே மூச்சு வாங்குது. அங்க அடிக்கிறானே. சாத்தான் அவுத்து விடுங்க. What?
யார் நீ? நீ யாரு? அட மூதேவி, ரெண்டு ஒண்ணுதான்டா. குறுக்க பேசாத. நீ யாரு? Who the hell are you? பாண்டி பேசல, பாண்டிக்குள்ள இருக்கிற சிங்கப்பூரன் பேசுறான். ஒட்டிதே டேய் சிஷ்யா. சிஷ்யா இல்ல பிஸ்தா. வறுத்து தின்னுருவேன். டேய் ஓம் ரீம் கரீம் சலீம் ரஹீம் நயீம் தயீம் ஃபிலிம். என்ன போடாங்க கடை வாங்கின பாய் பேரை பூரா சொல்லிக்கிட்டு இருக்கான். நகர்ந்துட்டியா சிஷ்யா? எடுவு புதிய என்னையே அடிச்சிட்டியா? உனக்கு சவுக்குதான் சரி. ஐயோ ஓடி போயிடுறேன். வேணும்டா போடாங்கி வேணும். என்ன பின்ன இல்ல போற போக்க பார்த்தா அடுத்த சவுக்கு இங்கிட்டு தான் வரும் இருக்கு. அவன் வர்றதுக்கு நம்ம போய் அமைக்கிற வேண்டியதான். டேய் என்னடா இந்த ஊர்ல யாரையுமே காணோம்? அதானே ஊரே காலியா இருக்கு. என்ன அந்த வீட்டு முன்னாடி மட்டும் ஒரே கூட்டம்? வா பாக்கலாம். உக்கரத்துல இருக்கான். எல்லாரும் வழிவிட்டு இல்லைங்க. எங்க கொண்டா ஓடுங்க. சத்தானே ஓடிப்போ, சத்தானே ஓடிப்போ, சத்தானே ஓடிப்போ. எங்க பாண்டி உடம்புல பூந்த சிங்கப்பூர் சாத்தானே ஓடிப்போ. எல்லையை விட்டு ஓடிப்போ. ஊரை விட்டு ஓடி போயிருவியா? பாண்டி உடம்பு விட்டு ஓடி போயிருவியா? சத்தானே ஓடிப்போ. யோ பேய் போற வழி நிக்கிறீங்களே, விலகி இல்லைங்க. ரத்தம் கக்கி சாக போறீங்க. ஆமையா எங்க ஊர் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்க. அதான் பேய் ஓடிக்கிட்டு இருக்கான். தள்ளி போங்கயா. அடங்கிடுச்சு. என்னையா சைட்டா ஓடிக்கிட்டு இருக்கு? சைத்தான் பாண்டிய ஊர்ல தாண்டா. பாண்டியனுக்கு பைத்தியம் முடிச்சிரும். பிடிச்சா ஓடிக்கிட்டு இருக்கு. இல்ல உனக்கு எனக்கு இவனுக்கு ஊர்ல உள்ள எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிரும். புடிங்க அவனை. எங்களுக்குமா? ஆமாடா. அவனை பிடிங்கடா. ஊரிலே தாண்ட விடாத. ஏன்பா சுந்தர் எங்க போறான்னு தெரியலையே. என்ன சத்தம்? நம்மள பார்த்து கை காட்டுறான். இப்ப சொல்லு நீ யாரு? நான் சுந்தர். சொல்லு. சரி பாண்டி பாண்டி. இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் பொழுது ராத்திரி நம்ம ஆலமர கோயில்ல காவல் காக்க வைக்கணும். குறிப்பா சோறு தண்ணி கொடுக்க கூடாது. அப்படி செஞ்சா பேய் ஓடி போயிடும். அதுக்கு சரிப்பட்டு வரலனா சொல்றா கோடாங்கி. சுடுகாட்டுக்கு போய் தலையில 8 இன்ச்சு ஆணி அடிச்சா 7 ஜென்மத்துக்கு பேய் வராது. அது என்ன 8 இன்ச்சு? நாங்க 12 இன்ச்சு கூட அறைவோம்.